மேற்கு வங்கத்தில் சோதனையிட சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகளை உள்ளூர் மக்கள் அடித்து விரட்டிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். மேற்கு வங்கத்தில் ரேஷன் பொருட்கள் வழங்கலில் மோசடி என அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. வழக்கு விசாரணையில் அக்டோபர் மாதம் மேற்கு வங்க மாநில அமைச்சர் ஜோதி பிரியா மாலிக்கை கைது செய்தது. வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேற்கு வங்கத்தில் பல்வேறு இடங்களில் சோதனையிடச் சென்றனர். அமைச்சர் ஜோதி பிரியா மாலிக்கிற்கு நெருக்கமான திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி ஷாஜகான் ஷேக் என்பவரது வீட்டுக்கும் சோதனையிடச் சென்றனர். அவர்களுக்கு பாதுகாப்புக்காக மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை வீரர்கள் உடன் இருந்தனர். வடக்கு 24 பர்கானஸ் மாவட்டத்தில் சந்தேஷ்காலி பகுதியில் இருக்கும் ஷாஜகான் ஷேக் வீட்டிற்கு சென்ற அதிகாரிகள் வீட்டின் கதவை தட்டியிருக்கிறார்கள். வீட்டிலிருந்து பதில் எதுவும் வராத வேளையில் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக அமலாக்கத்துறை அதிகாரிகளையும் மத்திய பாதுகாப்பு படையினரையும் சூழ்ந்திருக்கிறார்கள். ஷாஜகான் ஷேக்கின் ஆதரவாளர்களாக கூறப்படும் 200க்கும் அதிகமானோர் பாதுகாப்பு படையினருடன் கைகலப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகளையும் தெருக்களில் விரட்டியிருக்கிறார்கள். அப்போது கற்கள், செங்கற்கள் அதிகாரிகள் மீது வீசப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்த வாகனமும் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரி ரத்தம் சொட்டச் செல்லும் காட்சியும் அங்கிருந்து வெளியாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக காயமடைந்த அதிகாரிகள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் மேற்கு வங்க அரசியலில் திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக மோதல் தளமாகி இருக்கிறது. இதில் ரோஹிங்கியாக்களுக்கும் தொடர்பிருக்கலாம் என கூறும் பாஜக எதிர்க்கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரி தேசிய புலனாய்வு பிரிவு விசாரிக்க கோரியிருக்கிறார். ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு தொல்லை கொடுக்கவும் அவர்கள் குறித்து எதிர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்தி மக்களை தூண்டிவிடவும் மத்திய விசாரணை முகமைகள் அவர்கள் வீட்டுக்கு செல்வதாக திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கொடூரமானது என கூறியிருக்கும் அம்மாநில ஆளுநர் சிவி ஆனந்த் போஸ் மாநில தலைமைச் செயலாளர் பி கோபாலிகாவுக்கும் சம்மன் அனுப்பியுள்ளார். மேற்கு வங்கத்தில் சோதனையிடச் சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.